ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அருமையான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போகிறோம். சொல்லப்போனால் இந்த ரைஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி லஞ்சுக்கு செய்ய போகிறோம். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம், இல்லை வீட்டில் லஞ்சுக்கு எதுனா பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ருசியாகவும் இருக்கும். வாங்க பார்க்கலாம். 3 தக்காளியும் இது கூட 4 காஷ்மீரி ரெட் சில்லியும் சேர்த்துக்கிறேன். நார்மல் மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, காஷ்மீரி சில்லி இல்லைன்னா. இப்போ இதை நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த தக்காளி வேகிற வரைக்கும் மிளகாயை அது கூட சேர்ந்து வேகட்டும். தக்காளி மிளகாய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தோலை எடுத்துட்டு ஆறுனதுமே தோலெல்லாம் எடுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு அரைச்சாச்சு. குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே பாருங்கள், 3 ஏலக்காய், 3 கிராம்பு, அதே போல் இந்த சைஸில் 3 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சம் கல்பாசி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். நல்லா பட்டை கிராம்பு வந்து நல்லா பொரிய விட்டு இப்போ இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா கலர் மாற மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் அந்த பொன்னிறமாக மாறும் பார்த்திங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு பக்குவம் இருக்கும் பாருங்கள். அந்த பக்குவமாக வெங்காயத்தை வதக்கிட்டு கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்படியே வதக்கிடுவோம். அவ்வளோதான் பாருங்கள். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சோலையா அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக இப்போ போடும் பாருங்க. இப்போ வந்து ஒரு 3 தக்காளியை அந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். 3 தக்காளி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்ருவோம். பாருங்க, நல்லா நம்ம அரைச்சி ஊற்றின தக்காளி பேஸ்ட்டு, முழுசாக போட்ட தக்காளி எல்லாமே ரொம்ப நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த படியில் தான் 1.5 படி அளவுக்கு அரிசி எடுத்து அதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். 2, 2.5 1.5 படி அரிசிக்கு 2.5 படி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூடவே ஒரு 1/2 லெமனை புழிஞ்சிடலாம். அடுத்ததாக அரிசி போட்டுடலாம். நான் ஒரு 1/2 மணி நேரமாக சீரக சம்பா அரிசியை ஊற வச்சுருக்கேன். அதுவும் அந்த 1.5 படி சீரக சம்பா அளந்து பார்த்திங்கன்னா 600 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து கலந்து விடுவோம். நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் குக்கர் மூடி போட்டுடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளி பிரியாணி சூப்பராக பாருங்கள் ரெடியாகி வந்திருக்கு. இது வந்து உதிரியாலாம் இருக்காது, இந்த மாதிரி கொலன்னு தான் இருக்கும் பாருங்கள். நல்லா குலைவாக செஞ்சுருக்கேன். இப்படி தான் இருக்கணும். அருமையான டேஸ்ட்டில் ஒரு தக்காளி பிரியாணி நல்லா குலைவாக சுட செஞ்சுருக்கோம். இதே மெத்தடில் செய்யுங்க. நல்லா குலைவாக, அதுவும் சீரக சம்பா அரிசி போட்டு செய்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து. இது சீரக சம்பாவில் மட்டும் இல்லை, எந்த ரைஸில் வேணாலும் நீங்கள் செய்யலாம், அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் நான் வந்து சீரக சம்பாவில் செஞ்சுருக்கேன். ஏன்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட்டோடு சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக சீரக சம்பாவில் செஞ்சுருக்கேன். உங்கள் விருப்பப்படி நீங்கள் எந்த ரைஸில் வேணாலும் செஞ்சுக்கலாம். தண்ணியோட அளவு நான் சீரக சம்பாவுக்கு இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன்னா, நீங்கள் நார்மல் ரைஸ்க்கு நீங்கள் எப்போயுமே சாப்பாடுக்கு தண்ணி சேர்ப்பீங்களோ அந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.